கேடு காலம் என்ன தெரியுமா? 2.5 லட்சம் ஓட்டு எடுத்து நம்ம வீட்டு பெண்ணை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா எதுக்கு ஒரு மூதேவி முண்டை வந்து உட்காதுன்னு கேள்வி கேட்கும். அது ஒரு எலெக்ஷனுக்கும் நிற்காது. நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் அந்த ஊர்காய் விற்கிற மாமி எதிர்க்க வந்து நின்னா தயவு செஞ்சு ஒரே வார்த்தை கேளுங்க, நான் 2.5 லட்சம் ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், உன்னால ஒரு ஓட்டு பெருங்குடியில் வாங்குறதுக்கு வக்கு இருந்தா நீ பேசுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த நாட்டோட கேடுகாலம் அது மாதிரி. சார் எங்க அப்பா தான் உலகத்திலே உயர்ந்தவர் நான் சொல்லுவேன். லியோனியன் என்ன கேட்டால் அவங்க அப்பா தான் உயர்ந்தவர் சொல்லுவார். இது வந்து நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனுக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கும். எங்க அப்பா அவங்க அப்பாவா இருந்தா நான் பாஸ் ஆகிருப்பேன்னு சொல்ல முடியுமா சார்? அப்போ நீ யாரை கேவலப்படுத்துற? ஏண்டா நீ தோத்தன்னு கேட்டா நான் எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்லைன்னா நீ உங்க அம்மாவிலடா கேவலப்படுத்துற? ஏண்டா நீ எல்லாம் ஒரு தலைவனா? சரி இந்த தருதல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்றான் நான் தாய் தகப்பனாலே பிறக்கல, நான் வானத்துல. ஐயோ, நான் எல்லா மனிதர்களையும் போல் இயற்கையாக பிறக்கவில்லை, கடவுளால் அனுப்பப்பட்டவன். உங்க அப்பா என்னதான் பண்ணிருந்தானு தெரியலையா? அதான் வசூல் ராஜா MBBSங்கிற படத்துல கமலஹாசன் சொல்லுவார், கடவுள் உண்டுன்னு சொல்றவனை நம்பலாம், கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நம்பலாம், ஆனா நான் தான் கடவுள்ன்றான் பார், அவனை மட்டும் ஜென்மத்துக்கு நம்ப முடியாது, அவன் மக்களை விஷம் வச்சு கூட கொல்லுவான் பார். அந்த ஐட்டம் தான் அவர், வேற யாரும் இல்லை. இல்ல எனக்கு நான் வேற ஐட்டம் சொல்லிட்டனும், அதை வேற ஏதாவது கட்டம் கட்டி போட்டுற போறாங்க. ஐட்டம்னாக்க ஒரு ஒரு மனிதர் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட். இல்லை எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தரோட வரலாறு படிச்சதுனால சொல்றேன். அவர் சாமியாரா போகணும்னு ஆசைப்பட்டார். சாமியாரா போன ஆசைப்பட்டு அவங்க அம்மாட்ட போய் சொன்னார், நான் சாமியாரா போக போறேன்னு. போய் சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துன்னு வாடான்னார். அவர் போய் கத்தி எடுத்து வந்து கொடுத்தாரு, வாங்கி அந்த அம்மா வச்சுட்டு இனிமேல் ஆகக்கூடாது போன்ட்டாங்க. திருப்பி ஒரு 6 வருஷம் கழிச்சு அவர் போய் கேட்டார், நான் சாமியாரா போக போறேன், போய் சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துன்னு வான்னு. திருப்பி கத்தி எடுத்து வந்து கொடுத்தாரு, வாங்கி வச்சுட்டு இன்னும் ஆக முடியாது போன்ட்டாங்க. திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு அவர் கேட்குறாரு, நான் சாமியாரா போகணும், சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துன்னு வான்னு. கத்தி எடுத்துட்டு கொடுத்தோன்னே அவங்க அம்மா வாங்கி வச்சு சாமியாரா போன்ட்டாங்க. விவேகானந்தர் கேட்டார், ஏம்மா 3 தடவையும் கத்தி எடுத்துன்னு கொடுத்தேன், நீ 2 தடவை வேணான்ட்டு 3வது தடவை ஏன் போன்னு சொல்கிறேன். நான் டேய் கத்தி எடுத்துன்னு கொடுக்கும் போது கைப்பிடியை நீ பிடிச்சிக்கிட்டு கூரான பக்கத்தை என்கிட்ட நீட்டினேன். ஒரு நல்ல சாமியாருக்கு அழகு என்னன்னா கூர்மையான ஆயுதங்களை வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பான பகுதியை நீட்டணும். நீ 3வது தடவை தான் அந்த கூரான பக்கத்தை கையில் பிடிச்சிட்டு பிடி இருக்கிற பக்கத்தில் அம்மாவின் கை காயப்படக்கூடாது என்று நினைத்து என் பக்கத்தில் கொடுத்த, இனிமேல் இந்த சமுதாயத்தில் நல்லதுதான் பண்ணுவோம் போனா. உலகத்துல 2 லட்சம் ரூபாய் கிளாஸை கூலிங் கிளாஸை போட்டுன்னு தியானம் உட்கார்ந்த ஒரே உத்தமை வந்தான். எங்க ஊர் பக்கத்துல பட்டினத்தார் இருந்தார். அவர் அப்படியே நேராக கிளம்பி அவர் பாட்டுன்னு வந்துட்டு இருந்தாரு. அப்படியே வந்து அந்த அம்பாளை பார்த்துட்டு வருவார். அந்த இடத்துல திருவத்தூர்ல ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனமா சுத்திட்டு இருந்தான். அவன் போற வரவெல்லாம் பார்த்து சொன்னான், நாய் போது பாரு, பேய் போது பாரு, கழுதை போது பாரு, எருமை போது பாருன்னா. ஒரு நாள் பட்டினத்தார் போகும்போது ஓடி வந்து இலையை எடுத்துட்டு தன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு சொன்ன அந்த பக்ரி சொன்ன வார்த்தை, இதோ மனிதன் போகிறான் மனிதன் போகிறான்னு சொல்லிட்டு வடலூர் வல்லாரை பார்த்து சொன்னான். நான் சொல்றேன், இந்த பூமியில நாம நினைச்சிட்டு இருக்கிறோமா அவர் தியானத்தில் உட்கார்ந்தார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிந்த பிறகும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தவர் நரேந்திர மோடி என்று சொன்னால் அந்த தேர்தல் முடிஞ்சது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல. மேற்கு வங்கத்தில் என்னன்னா விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும். இவர் நேராக விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துட்டோம்னா அதை வீடியோ எடுத்து போட்ட உடனே மேற்கு வங்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு ஐயோ விவேகானந்தருடைய ஒரிஜினல் சீடர் இவர் தான், ஏன்னா இவர் வான் தானே வந்தாரு, அதனால இவர் தான் சீடர் சொல்லிட்டு குத்திருவானுங்கன்னு நினைச்சிட்டார். தேர்தல் அதிகாரியில் வாயை மூணு தானுங்க. நம்ம நாட்டில் இது ஒரு சாபக்கேடு. எவன்லாம் வாயை திறக்கணுமோ அவன்லாம் கேட்கவே மாட்டானுங்க. இப்போ என்ன கிளம்பி இருக்காருன்னா 40 நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, இது எனக்கு பெருசாக எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா கடைசி 2 தொகுதி இழுத்துக்கிட்டே இருந்தது. ஒன்று அன்புமணி ராமதாஸோடைய பொண்டாட்டி, இன்னொன்று விஜயகாந்தோட பையன். அதில் அந்த அம்மா இன்னைக்கு சொல்லுது, சின்ன பிள்ளைய நிற்க வச்சோம், ஒரு கருணையே இல்லைடா உங்களுக்கு, இப்படியா ஒரு பச்சை புள்ளி அடிக்கணும். நான் என்ன கேட்குறேன், எங்கள் அக்கா தமிழிச்சி தங்கபாண்டியனும் தமிழிச்சி சவுந்தரராஜனும் ஒன்றா விளாட்னவங்க, பக்கத்து வீடு, 2 வயசு சின்ன வயசுல வந்து விளாட்னவங்க தான். சண்டைன்னு வந்துட்டா எல்லாம் நிற்க வேண்டியது தான்.
2 பேர் வா ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு 5 லட்சத்தில் நீ 2.5 லட்சம், நான் 2 லட்சம் எடுத்துக்கிட்டாங்களா? இல்லை. யுத்தம் என்றால், அதுவும் சமூக நீதிக்கான யுத்தம் என்று சொன்னால் நேருக்கு நேராக நின்று தான் ஆகணும். 3 பெண்களை மணிப்பூரிலே நிர்வாணப்படுத்திய போது அந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப சர்வசாதாரண நிகழ்வு, டெய்லி ஒன்று நடக்கும், இதுக்கெல்லாம் போய் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு அப்பா தாளுக்கு பிறந்திருந்தா பெருங்குடியில் வந்து ஒரு கிழவி கிட்ட இதே வார்த்தை, இதெல்லாம் சர்வசாதாரணம் சொன்னால் செருப்பு கைட்டு அடிப்பான். விட்டுருவோமா நம்ம? ஒரு பெண்ணை யாராவது ஒரு பெண்ணை அந்த உட்காந்துக்கிற அந்த ஆயா வந்து போய் சொக்கா பிடிச்சி, ஏய் யாரா நீ, எந்த ஏரியாவில் வந்து எங்கே போட்டு பிள்ளையே, இந்த கேள்வி கேட்பாங்க. இது இந்த மண் அப்படிப்பட்ட மண். ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்த உடனே கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ஒரு பயம் இருந்தது. அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன உடனே இது எப்படி ஃபுல்லாக பண்ணுவாங்க, நம்முடைய தளபதி அவசரப்படுறாரோ அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த தேர்தல் போகும்போது அறிக்கை வரும்போது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? பிஜேபி சொல்றான் நாங்கள் வந்தால் 3000 ரூபா தருவோன்றான். ஏண்டா மூதேவிங்களா, நாங்கள் 1000 ரூபா தரும் போதே கொடுக்க முடியாதுன்னு. இன்னைக்கு பாருங்க, நம்ம அமிதாப் மாமா கோவம் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் இன்னைக்கு சொல்றார் நீட்டை ஒழித்து தீர்வும். ஏய், நேற்று வரைக்கும் நீ என்ன சொன்ன? நடக்காது, முடியாது, ஆகாது. எதுக்கு அமிதாப் மாமாவை கோவப்படுத்துறீங்க? நம்ம அமிதாப் மாமா அப்படியே தான் உட்கார்ந்துருக்கணும். அவர் 5 வருஷம் அவர் அப்படியே உட்கார வைங்க. நான் இன்னும் சொல்கிறேன், இங்கே இருக்கீங்களே, நம்ம வீடுகளில் பார்க்குறீங்க, வேலையில் பார்க்குறீங்க, நான் அரசு ஊழியர். இந்த தபால் ஓட்டு ஒன்று போடுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் போட்டுன்னு இருந்தாங்க. இதில் வடநாட்டில் நான் என் கூட வேலை செய்கிறவங்களில் நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் தமிழை சேர்ந்தவங்க, பாக்கி எல்லாம் ஹிந்திக்காரங்க தான். இந்த அலுவலகத்தில் ஓட்டு போடும்போது இந்த ஓட்டு சீட்டு வரும். நம்ம சும்மா இருக்காதுல வாய், யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு. சார் கம்முன்னு சார், நான் மறைவாக போட போகிறேன், என் முன்னாடியே நீட்டுறான். ஏய், மறைவாக போட போகிறேன், யாருக்குடா ஓட்டு போட போகிறேன்னு அவன் சொன்னான். நான் மோடிக்கு போட போகிறேன். கரெக்ட், குத்துன்னு. ஆனால் குத்துறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு குத்து. அவர் பண்ண 4 நல்ல காரியம் சொல்லிட்டு குத்துனேன். 2 நாள் ஓட்டே போடல சார். அவன் போகிறான். டேய் சொல்கிறா, சொல்லிட்டு குத்துறா. இருங்க சார் யோசிக்கிறேன். டேய் உங்கள் ஓட்டு டைமே முடிஞ்சிடும், சீக்கிரம் சொல்லுன்னு. அவன் என்ன சொல்லிட்டான், ஓட்டு போடல. அவன் பாருங்க, இந்த ஆஞ்சநேயருக்கு வாலில் கொளுத்துன நெருப்பு மாதிரி ஒருத்தனுக்கு கொளுத்தி விட்டா எல்லாரும் கொளுத்தி விட்டான். அவன் எல்லா பயிலும் எங்கள் ஆஃபீஸில் மாற்றி போட்டானுங்க. ஏன்னா ஏன் தெரியுமா இந்த பழக்கம் எங்களுக்கு வந்தது? காமராஜர் தோற்று விட்டார். காமராஜர் தோற்று போன உடனே குற்றாலத்தில் உட்காந்துக்கும் போது அவருடைய தொண்டர் போய் அழுகுறான், ஐயா தோத்துட்டீங்களான்னு. எல்லாரும் தோக்கணும்டா, எல்லாரும் ஜெயிக்கணும், அதான் ஜனநாயகம். நீங்கள் தோத்துட்டீங்களே. காமராஜர் கேட்ட வார்த்தை தெரியுமா? ஊரில் எத்தனை திமுககாரங்கிறானு. தொண்டன் சொன்ன வார்த்தை பாதி பேர் அவனுங்க, டேய் ஒருத்தன் இருந்தாலே நம்ம ஜெயிக்க முடியாதுடா, அவங்க எல்லா ஓட்டையும் மாற்றுவானுங்க. ஏன்னா அந்த தலைவனுக்காக உயிரே கொடுப்பானுங்க அவனுங்க. உங்களை மாதிரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காமராஜராலேயே போற்றப்பட்ட திராவிட மண் இந்த மண். எந்த மாநிலத்திலையும் முழுமையாக எந்த கட்சியும் ஜெயிக்கல, தமிழ்நாட்டை தவிர. எவ்வளவு பெரிய ராஜதந்திரியாக இந்த மனிதன் இருந்திருப்பான். செஸ் ஆடும்போது பார்த்துருக்கீங்களா? செஸ் ஆடும்பொழுது அவனுடைய சிப்பாய் தோத்து போகும், இவனுடைய சிப்பாய் சாகும், அவனுடைய மந்திரி சாகும், இவனுடைய மந்திரி சாகும். ஆனால் உலக வரலாற்றிலே ஒரு செஸ் ஆட்டம், இந்த தேர்தலை நம்முடைய தளபதி தன்னுடைய 40 சிப்பாய்களை ஒரு சிப்பாய் கூட சாகாம கொண்டு போய் எதிர இருக்கிற ராஜாவுக்கு செக் வைக்கிறாருன்னா ஏன் இவனுக்கு? நீங்க நல்லா பாருங்க, நம்மால் பாருங்க, அடுத்த மாசம் ஆடி மாசம் இந்த ரோட்ல இருக்கிற எல்லா மாரியாத்தா கோயில் கூழ் ஊத்துறது யாருன்னு பார்த்தா திமுக காரனா இருப்பான். நல்லா பாத்துறீங்களா? ரம்ஜானுக்கு பாய்க்கு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவான், நம்மளால தான் இருப்பான். கிறிஸ்மஸ் கேக் வெட்டுவான், ஹாப்பி நியூ இயர் கேக் நம்மளால தான் வெட்டுவான். சபரிமலைக்கு மாலை போடுவான். இவனுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா எல்லாம் பண்றானுங்க, ஆடி விரதம் எடுக்கிறானுங்கோ, சபரிமலைக்கு மாலை போடுறானுங்கோ, மாரியாத்தால கூழ் ஊத்துறானுங்கோ, வேளாங்கண்ணி மாதாக்கு. அடடா, இங்கிருந்து நடைபாதை போறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜூஸ் கொடு, இனிப்பு கொடு, கால் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் கொடுக்குற ஊர் இந்த ஊர். நான் பார்த்துருக்கேன். இதில் நிறைய பேர் இங்கே போயிருப்பான். அவனுக்கு கேட்பான், உன் பேர் பிரான்சிஸா? இல்லை, என் பேர் ஆறுமுகசாமின்வான். ஆறுமுகசாமிக்கு ஆரோக்கியமா? எல்லாம் எங்கள் அம்மா தான் விடு போய் நிற்பான். இப்போ அவனுக்கு என்ன புரியலன்னா, எல்லா சாமியும் கும்பிடுறானுங்கோ, ஆனால் நமக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டேன். எங்கள் சாமி பெரிய சாமி, பெரியார் என்ற ராமசாமின்னு ஒரு சாமி தாண்டா எங்களுக்கு எல்லாம் மூத்த சாமி, அந்த சாமி சொன்னதான் நான் கேட்போம்.